பத்தி பேசுறான். யா அல்லாஹ், என்ன அநியாயம் பண்ற? உனக்கு ஒரு சஜ்தா, 1000 சஜ்தா கூட செய்வேன். ஆனா உன்னால் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு, ஒரு படைப்பினத்திற்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன் என்று ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து, அறிவை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வுக்கே தௌஹீதை கற்றுக் கொடுத்த ஷைத்தான், அல்லாஹ் எதற்காக சொன்னான், அல்லாஹ் சொன்னால் அது செய்ய வேண்டுமே என்ற சிந்தனை அவனுக்கு எழவில்லை. அல்லாஹ் மழுங்கடித்து விட்டான். இதன் விளைவாக என்ன நடந்தது? அவனுக்கு மிகப்பெரிய நாசம் உண்டாகியது, மிகப்பெரிய அழிவு உண்டாகியது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய விஷயமாக நமக்கு இவ்வளவு எச்சரிக்கை தருகிறார் என்று சொன்னால் இதுதான் காரணம். அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபக்ரிஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீமுன், இங்கிருந்து வெளியேறு, நீ சபிக்கப்பட்டவன். இன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன், கியாமத் வரைக்கும் உனக்கு என்னதான் என்ன, நான் என்னோட சாபம் உனக்கு உண்டாயிருச்சு. ஏன்டே நீ எதிர்த்து பேசுறியா? என்னிடத்திலேயே நீ மறுத்து பேசுறியா? இப்படி அல்லாஹ் சபிச்சதுக்கு பிறகு கூட சும்மா இல்ல சைத்தான். எந்த மனிதர்களை, எந்த படைப்பை நீ உயர்வாக நினைத்து என்னை இத்தனை நாள் உன்னை வணங்கி, இத்தனை நாள் உனக்கு சுஜூது செய்து, இத்தனை நாள் உன்னை துதித்த என்னை இந்த இழிநிலைக்கு ஆளாக்கிய இந்த மனிதர் கூட்டத்தை நம்பி நீ என்னை சபித்து விட்டாய் அல்லாஹ். வல உகுவி என்னவும், இவர்களை நான் என்ன செய்வேன்? நான் வழிகெடுப்பேன். நீ நினைக்கிற மாதிரி அல்ல. வல உகுவி என்னவும் அஜ்மாயின், இவங்களை எல்லாத்தையும் நான் வழிகேட்டில் ஆக்குவேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இவர்களை நல்லடியார்களாக, உனக்கு பொருத்தமான வணக்கம் புரியக்கூடிய அடியார்களாக ஒருபொழுது ஆக விட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறான்? சவால் விடுறான், சவால் விடுறான். அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டான் சைத்தான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக ஆகிவிட்டான் சைத்தான். நாம் இந்த அளவிற்கு கேவலப்படுவதற்கும் இழிநிலைக்கும் ஆளாகுவதற்கு காரணம் யார் என்று யோசிக்கும் போது அவனுக்கு யாரு வருவா காரணமா? இந்த ஆதமும் அவ்வாவும் தான். இந்த மனித படைப்பு தானே, இந்த ஆதமால தானே நமக்கு இந்த நிலைமை வந்துச்சு, ஆதமுக்கு சஜிதா செய்யாத நிலைமை வந்துச்சு என்று இவர்களை கெடுக்கும் வேளையில் இங்கேயே கோதாவுல இறங்கிட்டா சைத்தான். என்ன செஞ்சா? ஆதம்கிட்ட வந்தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு, கண்ணியப்படுத்தி, ஜோடியை படைச்சு, சொர்க்கத்துல நீங்க எங்கனாலும் போகலாம். எப்படி? கிழக்கு பக்கம் போங்க, மேற்கு பக்கம் போங்க, வடக்கு பக்கம் போங்க, தெற்கு பக்கம் போங்க, பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் நீங்கள் அப்படியே இஷ்டத்துக்கு நீங்க சுத்துங்க, நீங்க இஷ்டப்பட்ட பிரகாரம் வாழுங்க.